அரசியல் ரீதியாக வந்து என்ன வேணாலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இப்போ வரைக்குமே அதை மறைஞ்சதுக்கப்புறமும் நம்ம இவ்வளோ வருஷம், அதாவது இதுக்கப்புறம் ஒரு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த தருணத்தில் அவரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்படிங்கிற போது உங்களுடைய முதல் சந்திப்பும் உங்களுடைய இறுதி சந்திப்பும் விஜயகாந்த் அவர்களோட என்னவா இருந்தது? முதல் சந்திப்பு இப்போ தூர இருந்து பார்த்துக்கிட்டு தான் கதை கர்ம வீரன் நிறைய கதை போய் சொன்னேன். பசுமன் கதையெல்லாம் சொன்னேன். அப்போ சூழல் அங்கே சரி சேர்ந்து இயக்க முடியல. அப்போ அது அப்போ பல முறை சந்தித்து பேசியிருக்கேன். அதில் என்னென்னா அரசியலாக அவரை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அவரும் நானும் தான் வந்து ஐயா கலைஞர் அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் இருக்கும்போது கட்சி ஆரம்பித்து வந்தோம். அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. எம்ஜிஆருக்கு அது இருந்ததான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் திட்டமிட்டு வந்ததா தெரியல. ஆனால் அவர் ஏதோ அவர் பாடல்கள் அமைஞ்சது, உரையாடல்கள், கதையை அமைஞ்சது எல்லாமே அதுக்காக திட்டமிட்டு வந்தாரோன்னு தோணும். ஆனால் அவர் கட்சி ஆரம்பிக்க ரொம்ப தயங்கி தான் ஆரம்பித்தார். அதுதான் வரலாறு. நம்மால் வந்து ஒரு காலகட்டத்தில் இல்லை நம்ம வரணும், எம்ஜிஆர் உடைய ரசிகர் அவர், அந்த முன்மாதிரியாக வச்சு நம்ம வரணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது அவர் தெளிவாயிட்டார்.